Today we are going to discuss about important MCQ for judicial exam or judge exams. அதாவது judge examக்கு தேவையான important MCQ questions வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இன்றையிலிருந்து தினமும் வந்து 5 வினாக்கள் அடங்கிய MCQ தொகுப்பு வந்து நம்ம வீடியோ இந்த சேனலின் கீழே வந்து வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணப்படும். இந்த இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கவும் அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுப்புக்கான விளக்கம் தமிழில் வேணும்னாவோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. The first question, the mini constitution is derived from which amendment? அதாவது which amendment is known as mini constitution? இப்படி ரெண்டு டைப்பாகவும் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது எந்த அமெண்ட்மெண்ட் வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் 42 amendment number 42 and act இயர் எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 1976 1976 வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வருது. செகண்ட் ஒன், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட முதல் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் யார்? H.J. கனியா. what is the name? H.J. கனியான்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. அடுத்து, under which article can the president seek the opinion of the Supreme Court? Supreme Court ஓட ஒப்பீனியனை வந்து குடியரசுத் தலைவர் கேட்கணும் அப்படின்னா வந்து எந்த விதியின் கீழே வந்து கேட்க முடியும்? இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு போர் இல்லை ஏதாவது ஒரு பதற்றமான சூழ்நிலை இல்லை நாட்டில் வந்து ஏதாவது அமைதி சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைஸ் எடுத்துக்கலாம் குடியரசுத் தலைவர். அப்படி சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைஸை எடுக்கணும்னா எந்த ஆர்டிக்கல் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுது அப்படின்னா விதி 143 ஆர்டிக்கல் 143 தான் வந்து என்ன பண்ணுதுன்னா அலோவ் பண்ணுது. Fourth one, what is the minimum number of members required to hold a meeting? ஒரு மீட்டிங்கை வந்து ஹோல்ட் பண்ணணும்னா மினிமம் எத்தனை மெம்பர்ஸ் தேவை? இப்போ ராஜ்யசபா, லோக்சபா அல்லது சட்டமன்றம், சட்டசபை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சில தலைவர்கள் சில காரணங்களாக வெளிநடப்பு செய்கிறப்ப அங்கே அவங்களால அந்த மீட்டிங்கை தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். அப்போ அதுக்கு எத்தனை மினிமம் நம்பர்ஸ் அங்கே வேணும் அப்படின்னா 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் ஹவுஸ். இப்போ அந்த ஒரு பார்லிமெண்ட்டோ அல்லது ராஜ்யசபாவோ லோக்சபாவோ அந்த மாதிரி இடத்துல வந்து 10 பேருக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அதில் ப்ரெசண்ட் ஆயிருந்தால் மட்டுமே வந்து அந்த மீட்டிங் அவங்க ரன் பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய MCQ வினாக்கள் ஃபார் ஜட்ஜ் எக்ஸாமுக்கும் அல்லது லா சம்பந்தமான விளக்கங்களுக்கும் வந்து நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைப்புக்கு கீழே வந்து விளக்கங்கள் தேவை அப்படின்னா லா சம்பந்தமாக நீங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்.